பைஹகியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் குனூஸில் பிர்ரி, ஒட்டுமொத்த நற்காரியங்களுடைய பொக்கிஷங்கள் 3, நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷங்கள்னு கூட அதை எடுத்துக்கலாம். 1, இஸ்ஃபாஉ சதகா, நாம் வழங்கக்கூடிய தான தர்மங்களை மறைவாக செய்வது, வெளிப்படுத்தக்கூடாது. நான் இத்தனை பேருக்கு கொடுத்தேன், அதெல்லாம் மறந்துட்டியா, இவனுக்கு கொடுத்தேன், அவ்வளோ கொடுத்தேன், இந்த நேரத்தில் கொடுத்தேன் அப்படின்ற சதகா கதை வெளிப்படுத்துவது வாழ்க்கையினுடைய நற்பாக்கியங்களை பெற்றுத்தராது. இஃபாவு சதகா, நாம் செய்யக்கூடிய சதகாக்கள் மறைவாக இருக்க வேண்டும். வகித்துமானுல் மசாயிபி வல் அம்ராத், நமக்கு ஏற்பட்ட முசீபத்துகளை மறைக்க வேண்டும். நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு அது இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்றத எல்லோரிடத்திலேயுமே போய் புலம்புவதை தவிர்க்க வேண்டும். தெரிந்தவர் தெரியாதவர் என எல்லார்ட்டையும் போய் புலம்புவதை தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்தால் வாழ்க்கையின் பொக்கிஷங்களில் 2வதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 3வது கித்துமானுல் அம்ராத், நம்முடைய நோய்களை மக்களிடத்திலே வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். எனக்கு உடம்புல அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்றத மக்களிடத்துல வெளிப்படையாக எல்லோரிடத்திலையுமே போய் நம்மளுடைய நோயை சொல்லணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. அப்ப இப்படி நம்ம சொல்லிட்டோம்னா இவைகள் எல்லாமே அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய கட்டங்கள். சதகா, நமக்கு பொருளாதாரங்களை கொடுத்து நாம் உதவி செய்கிறோம். இதை நாம் யாருக்காக செய்கிறோம்? லில்லாஹியத், அல்லாஹ்விற்காகத்தான் செய்கிறோமா என்கிற ஒரு டெஸ்ட் அதுல இருக்கு. முசீபத்துகள், அல்லாஹ் நல்லோர்களுக்கு பெரும் முசீபத்துகள் தருகிற பொழுது அதை அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் முறையிட வேண்டும் என்று அல்லாஹ் விருப்பப்படுகிறான். மக்களிடத்திலே போய் புலம்பாதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள், அவனை உங்களை படைத்த ரப்பிடத்திலே உங்களுடைய முசீபத்துகளை சொல்லி அழுங்கள், முறையிடுங்கள், புலம்புங்கள் அல்லாஹ்விடத்திலே. அதை அல்லாஹ் விரும்புகிறான். வகித்துமானுல் அம்ராத், நம்முடைய நோய்களை எல்லோரிடத்திலேயுமே போய் புலம்பிட்டு இருக்க கூடாது. ஆமாங்க, இந்த பிரச்சனை இருக்கு, துவா செய்யுங்க, அவ்வளவுதான், அதோட முடிச்சிடும். எனக்கு சுகர் இருக்கு, சுகர்னால அப்படி ஆயிடுச்சு, இதனால இப்படி ஆயிடுச்சுன்றத நம்ம எல்லோரிடத்துல சொல்ல வேண்டியவர்களிடத்துல நம்ம சொல்லித்தான் ஆகணும். அந்த மறைக்கிறது கிடையாது. அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் அப்போ அதை போய் யார்ட்டையுமே சொல்லாம அந்த நோய் அதிகமாயிடுச்சு, அந்த மாதிரியான இது கிடையாது. எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு வாழ்க்கையில அப்படி ஆயிடுச்சு, இந்த நோய் வந்துருச்சு, இந்த முசீபத் வந்துருச்சுன்றத உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை தவிர்த்து மற்ற எல்லோரிடத்திலையுமே போய் புலம்புவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. இந்த 3 விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாம் செய்யக்கூடிய சதகாக்களை மறைத்து கொடுக்க வேண்டும். நம்முடைய முசீபத்துகளை எல்லோரிடத்திலையும் நாம் புலம்பக்கூடாது. நம்முடைய நோய்களை எல்லோரிடத்திலையுமே சொல்லி அதிருப்தி அடையக்கூடாது. நம்ம புலம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்துகளை நாம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பற்றி நீங்கள் மக்களிடத்துல பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் பேசக்கூடிய எல்லாமே புலம்பல்களாக இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையே சோகமாகிவிட்டது, அல்லாஹ் எனக்கு எந்த நியமத்துகளையுமே தரவில்லை என்கிற ஒரு மோசமான நிஃபாக்கினுடைய கட்டத்திலே நம்மளை கொண்டு போய் நிறுத்திவிடும். இதுதான் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே புலம்பல் அதிகமாகிவிட்டால் நாம் அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை அனுபவிப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய நாவிலிருந்து அல்ஹம்துலில்லாவே வராது. என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு நீங்கினாலும் சரி, இது போனாலும் அது அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கேங்கிற எண்ணம் நம்முடைய கல்விலே கடுகளவு கூட ஏற்படாது புலம்பல்கள் அதிகமாகிவிட்டால். எனவேதான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். பல சிரமங்கள் இருக்கிறது, சொல்லக்கூடிய அளவிலான பிரச்சனைகள் இருக்கிறது, சொல்ல முடியாத பெருந்துயரங்களும் இருக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாம் என்னுடைய ரப்பான அல்லாஹ்விடத்திலே நான் முறையிடுகிறேன். ஏனால் அவனால் மட்டும்தான் இதற்கு தீர்வு தர முடியும் என்கிற உறுதியான தவக்குலோடு ஈமானோடு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அந்த உறுதியை, தவக்குலை, ஈமானை, யகீனை அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுடைய உள்ளத்திலேயும் மிக ஆழமாக பதிய வைக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபிற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.